வணக்கம். என்எஸ் பிளாக் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெயிலெலாம் எப்படி இருக்குங்க? பயங்கர வெயில் எங்கள் ஊர்லலாம். உங்கள் ஊரில் எவ்வளோ வெயில்னு தெரியல. உடம்பு பார்த்துக்கோங்க. கீரை வகைகள் ஃபுல்லாக சாப்பிடுங்க. வெய்ய நாளில் கீரை தாங்க சாப்பிட்ணும். இந்த காரக்குழம்பு அதெல்லாம் சாப்பிடாதீங்க. ஊர் வழியெல்லாம் போகிறதுனாக்கா ஃபங்க்ஷன் எதை போகிறதுனா காலையில் போயிட்டு 4 மணிக்கு மேலே ரிட்டர்ன் வாங்க. வெய்ய நேரத்துக்கு அந்த 1 மணி நேரம்னு சொல்லுவாங்கள்ல, 12லேருந்து 3 மணி வரைக்கும் வெயிலில் 11 மணிலேருந்தே வரக்கூடாதுங்க. வந்தாக்கா ரொம்ப உடம்பு டயர்டாக போய்டும், சோர்ந்து போய்டும், கதிர்வீச்சு தாங்க முடியாதுங்க. அதனால் தயவு செஞ்சு ஈவினிங்கில் வாங்க. அப்புறம் இந்த என்ன டாபிக்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி உலகத்து தாய்மார்கள்லாம் எதனால் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறேன். முதன்முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். அப்புறம் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மெயினாக லைக் போட்டுடுங்க. அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தாய்மார்கள்லாம் குழந்த பிறந்தவங்களும் சரி, வயதானவங்களும் சரி, பிள்ளைங்க மேலே அபரீதமான பாசத்தை வச்சிடுறாங்க. அதனால் அவங்களுடைய லைஃபே ஸ்பாயில் ஆகிடுதுங்க. பெரிய பெரிய பணக்காரவங்களாமும் சரி, பாசம் இருக்கிற பிள்ளைங்கள பற்றி நான் சொல்ல வரலை. பாசமே இல்லாத பிள்ளைங்கள், அது அவங்க எவ்வளோ தான் பாசத்தை கொட்டி கொட்டி உயிரை கொடுத்து வளர்த்தாலும் அதுங்க மனசு கல் மனசாகிடுது. பார்த்தீங்களா? அதை பற்றி தாங்க பேச வந்திருக்கேன். நிறைய இடத்துல பெற்ற பிள்ளைங்களால் தாய்மார்கள் படாத அவஸ்தைப்படுறாங்க. அதாவது வளர்கிற வரைக்கும் ஒரு 10 வயசு வரைக்கும் தாயினுடைய அரவணைப்பிலே வளர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள், படிப்பு, காலேஜ் அப்படி போகும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி 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 போய்டுறாங்க. போகும்போது என்னான்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரெண்ட்ஷிப்பு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக தெரியாது. அவங்க நல்லதையை விட்டுட்டு கெட்டதை எடுத்துக்கிறது. மெயினாக நிறைய காலேஜ் பிள்ளைங்க, பொண்ணுங்க எல்லாமே இப்போது பீர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சமுதாயத்துக்கு சீர்கேடு எந்தெந்த வகையில் வருது பாருங்கள். ஊருக்கு 4 பிராந்தி கடை, ஊருக்கு 4 பிராந்தி கடை திறந்து வச்சுட்டு உலகத்தையே பிராந்தி மயமாக்குறாங்க. அதாவது 15 வயசுக்கு அப்புறம் பிள்ளைங்க கஷ்டப்பட்டு வளர்த்து நல்லா சம்பாரித்து நமக்கு ஒத்தாசையாக இருக்கும், நமக்கு நல்லா சம்பாரித்து கொடுக்கும், பஞ்சம் தெளிஞ்சிடும், நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், அண்ணங்காரன் நல்லா பார்த்துப்பான் அப்படிங்கிற கனவுகள்லாம் போய் இப்போ சொத்து இருக்கா எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீ நடு தெருவுக்கு போ, நீ எங்கேயாவது போ, உன் பொண்ணு வீட்டுக்கு போ, இல்லை ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு போ, இல்லை பிச்சை எடுத்தாவது சாப்பிட்டுக்க அப்படின்னு நிறையா பிள்ளைங்க நாட்டில் நடமாடுறாங்க. நல்ல பிள்ளைங்களை பற்றி நான் சொல்ல வரல. நிறைய பேர் நல்லவங்க இருக்காங்க உலகத்தில். அம்மா அப்பாவை, அதாவது சொத்து பற்றி இல்லைன்னா கூட அந்த தாய் தகப்பனை விட்டு கொடுக்காம பார்த்துக்கிற பாசங்கிறது காசு இருக்கிறதுனாலையோ இல்லாததுனாலையோ வரக்கூடாது, இயற்கையாக வரணுங்க. அது சில ஜென்மங்களுக்கு இயற்கையாக இருக்கிறதே கிடையாது. காசு 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 காசுன்னு அலையிறதுங்க. அந்த காசால் உறவுன்னா என்னன்னே தெரியாத வளர்ந்துடுதுங்க. சில தற்குறிங்க இருக்க தான் செய்கிறாங்க. தற்குறிங்க மாற மாட்டேங்கிறாங்க. தாய் யார், கூட பிறந்தவங்க யார், யார்கிட்ட எப்படி பழகணும், இதெல்லாம் தெரியாத தற்குறிங்க நிறைய இருக்காங்க. அதே இடத்துல நல்ல குடும்பத்தில் நல்ல பிள்ளைங்க, அதாவது ஏழையாக இடத்துலையும் ஏழை அன்னாடங்கூலி சம்பாதிக்கிறாங்க பாருங்கள், அவங்க இடத்துல கூட அந்த பிள்ளைங்க அப்படியே நகராட்சி பண்டத்தில் படித்து ஏதோ ஒரு ஜாபுக்கு வேலைக்கு போயிட்டு வீடு வாங்கிறது, இடத்த வாங்கிறது, முன்னேற்றம் அடைஞ்சி அந்த குடும்பம் ஒவ்வொன்று சந்தோஷமாக இருக்காங்க. அதுதாங்க லைஃபு. இருக்கிறதெல்லாம் பிடுங்கிட்டு ஆத்தால ரோட்டில் விடணும் அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணத்துலலாம் நடமாடிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் தற்குறிங்க. அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு யாரும் இருக்காதீங்க. நிறைய இடத்துல அந்த மாதிரி தற்குறிங்க இருக்குது. தற்குறியாக வளரக்கூடாதுங்க. பின்னாடி அதுங்க தற்குறியாக வந்துடும். அதுங்களுக்கு இப்போ தெரியாது. அது பிள்ளைங்க வளர்ந்து பெருசாக போய்
அதுங்க மூஞ்சில் என்னத்தை ஊற்றுதுங்கன்னு அதுங்களுக்கே தெரியாது. அப்போ அனுபவிக்கும் போது தெரியும். ஆனாலும் அந்த மாதிரி இல்லாமல் எந்த பிள்ளைங்களாக இருந்தாலும் திருத்தமாக தாய் தந்தையருக்கு கட்டுப்பட்டு நல்ல விதத்தில் நல்ல ஒரு பண்போடையும் அன்போடையும் பழக தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரையும் அனுசரித்து போகிற மாதிரி எல்லாரையும் அனுசரித்து போகிற மாதிரி ஒரு பிள்ளை உலகத்தில் எல்லாருக்கும் தாய்மாருக்கும் பிறக்கணும். ஆனாலும் சில இடத்துல அந்த தற்குறிங்களால் பெற்ற தாய்ங்க படுற வேதனை இருக்குது பார்த்தீங்களா? ஐயோ, அந்த வேதனையை கடவுள் மட்டும்தான் பார்க்குறார். மற்ற யாருக்கிட்டையுமே அதை சொல்ல மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, சொன்னால் அசிங்கம், வெளியே சொன்னால் அசிங்கம் அப்படிங்கிறதுனால வெளியே சொல்லாமல் அவங்க மனசுக்குள்ளேயே புழுங்குறாங்க. அந்த புழுக்கத்தை நீக்கி நல்ல பிள்ளைங்களாக மாறுங்க. தயவு செஞ்சு எந்த பிள்ளைங்களும், பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, தாய் தகப்பனை மதிங்க. 10 காசு கொடுத்து உதவி செய்யுங்க. அம்மா செலவுக்கு ஏதாவது வேணுமா, ஊருக்கு போகிற காசு வேணுமா, ஏதாவது வாங்கி சாப்பிடுமா, இந்தா வச்சுக்கோமா, மாதத்தில் ஒரு 500 1000 கொடுத்து வச்சுக்கோமா அப்படின்லாம் ஒரு அவங்க கையில் காசு சம்பாதிக்கிறீங்க இல்லையா, அப்போ கொடுங்க. நீங்கள் படிக்கிற வரைக்கும் அவங்க இருக்கிற நகை நட்டு எல்லாத்தையும் விற்று சொத்து பத்தெல்லாம் விற்று படிக்க வச்சு உங்களை பெரிய மனுஷனாக பேர் சொல்லும்படி ஆளாக்குறாங்க. அதனுடைய பயன் என்ன? நீங்கள் அவங்கள பார்த்துக்கிறதுக்காக தான் அவங்க அவ்வளோ பாடுபட்டு பெற்று வளர்த்து கஷ்டப்பட்டு உருவாக்குறாங்க. அந்த கஷ்டத்தை நீங்கள் மறக்கிற மாதிரி நல்ல பண்போடு நீங்கள் பார்த்துக்கணும். அது இல்லையே, நிறைய இடத்துல இல்லை. நிறைய இடத்துல பிள்ளைங்க தற்குறியாக இருக்குது, சுயநலத்தோடு இருக்குது, தாங்குகிற ஆணவத்துலேயும் அகங்காரத்துலேயும் இருக்குது. தனக்கு மட்டும்தான் எல்லாமே, நாம் தான் அனுபவிக்கணும், மற்ற யாருக்கும் கொடுக்கக்கூடாது, நாம் தான் பெரிய ஆளாக பணக்காரனாக இருக்கணும், நம்மளும் நம்ம பிள்ளைங்க பொண்டாட்டி அதையும் லிமிட்டோடு வச்சுக்கிறது, அப்படியெல்லாம் நிறைய இடத்துல இருக்குங்க. அந்தமாரி சுயநலமாக வாழ கற்றுக்காதீங்க. பொதுநலமாக இருக்க கற்றுங்க. 4 பேர்கிட்ட நல்லா பழகுங்க. நல்ல பெயர் வாங்கிக்கோங்க. கெட்ட பேர் எடுக்க ரொம்ப நாள் ஆகாது, செத்த நாளில் எடுத்துடலாம். நல்ல பேர் எடுக்க தாங்க நாழி ஆகும். அதனால் நல்லவனாக இருக்க முயற்சி செய்யுங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய கற்றுக்கோங்க. ஈகை குணம் வளர்த்துக்கோங்க. கெட்ட பெயரே வராதுங்க. கொடுத்தால் நம்ம கொடுத்து பழகினோன்னா நம்மளை நல்லவங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்காக உங்கள் சொத்தள்ளி கொடுக்க சொல்லலை. உங்கள்கிட்ட உள்ள ஒரு வேளை சாப்பாடு, வெளியில் போகிறீங்களா, ஒரு 50 ரூபா இல்லாதவங்களுக்கு கொடுத்து சாப்பிட சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு உதவி செய்யணுங்கிற மனப்பான்மை மனசில் வந்ததுனாலே நீங்கள் நல்லவங்களாக இருப்பீங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.